ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். நன்றாக விளக்கப்படுகிறது. இன்றைய தினம் சித்திரை திருவாதிரை எம்பெருமானாருடைய திருநக்ஷத்திர மகோத்சவம். இப்பொழுது அடியேன் இங்கே ஆழ்வார் திருநகரிலே இருக்கிறேன். தொடர்ந்து கடந்த பல நாட்களாக நாம் இங்கிருந்து தான் இந்த திருவாய்மொழி அனுபவத்தை செய்து வருகிறோம். ஈடு வியாக்கியானத்தை இங்கிருந்து நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரிலிருந்து அனுபவித்து வருகிறோம். அந்த ஆழ்வார் திருநகரிலே, இப்படிப்பட்ட இந்த ஆழ்வார் திருநகரிலே எம்பெருமானாருடைய திருநக்ஷத்திர மகோத்சவம் மிக ஆச்சரியமாக கொண்டாடப்படுகிறது. 11 நாட்கள் உற்சவம் இங்கே எம்பெருமானாருக்கு. 10 நாட்கள் தினமும் 2 வேளை அருளிச்செயல் கோஷ்டி, காலையிலே ஒரு வேளை, சாயங்காலம் ஒரு வேளை என்று இந்த 10 நாட்களிலே 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களும் சேவிக்கப்படுகின்றன. அதிலே இன்றைய தினம் சாற்றுமுறை தினம். காலையிலே எம்பெருமானாருக்கு திருமஞ்சனம் பண்ணப்பட்டு திருப்பாவை சாற்றுமுறை காலையிலே நடந்தது. அதற்கு பிறகு நம்மாழ்வார் கோயிலிலிருந்து கைங்கரிய வீரர்கள் எல்லாம் வந்திருந்து எம்பெருமானாரை சந்நிதிக்கு எழுந்தருள பண்ணிக்கொண்டு அங்கே சென்று எம்பெருமானார் சென்ற பிறகு நம்மாழ்வாருக்கு திருவாராதனம் எம்பெருமானாரோடு சேர்ந்து வைபவமாக நடந்தது. இன்றைய தினம் திருமுலைச்சாற்றும் நடக்கிறது. அதாவது வைகாசி விசாக உற்சவத்துக்கு இன்றைய தினம் திருமுலைச்சாற்று வைபவமும் நடக்கிறது. அங்குரார்ப்பணம் என்று சொல்லக்கூடிய அந்த வைபவம். அப்படி அந்த காரணத்தினாலே மதுரகவி ஆழ்வாரும் இன்றைய தினம் நம்மாழ்வார் எம்பெருமானாரோட சேர்ந்து நம்மாழ்வார் சன்னதியிலே எழுந்தருளி இருந்த விதத்திலே மிக ஆச்சரியமான ஒரு வைபவம். இன்றைய தினம் அங்கே திருவாராதனம் நடந்து அருளிச்செயல் சேவாகாலம் நம்மாழ்வார் சந்நிதியிலே இன்றைய தினம் ராமானுச நூற்றந்தாதி, அந்த ராமானுச நூற்றந்தாதியானது சேவிக்கப்பட்டு அதற்கு பிறகு சாற்றுமுறைக்கு முன்பு மிக ஒரு ஆச்சரியமான ஒரு வைபவம் நடக்கும். இங்கே எம்பெருமானார் இங்கே சந்நிதிக்கு, நம்மாழ்வார் சந்நிதிக்கு எழுந்தருளின பிறகு நம்மாழ்வார் பொன்னன்குரடு என்ற அந்த ஒரு மண்டபத்திலே, வழக்கமாக எழுந்தருளி இருக்கக்கூடிய மண்டபத்திலே எழுந்தருளி இருப்பார். அந்த மண்டபத்திலே நம்மாழ்வாருடைய திருவடி பக்கத்திலே எம்பெருமானார் எழுந்தருள பண்ணப்படுவார். அங்கே இருந்து கொண்டு திருவாராதனம், அதே போல பாசுர அனுசந்தானம் இவற்றை எம்பெருமானாரும் ஆழ்வாரும் சேர்ந்து இன்றைய தினம் திருச்செவி சாய்ப்பார்கள். அதற்கு பிறகு சாற்றுமுறை சமயத்திலே எம்பெருமானாரை அர்ச்சகர்கள் கைத்தலமாக எழுந்தருள பண்ணி நேரே ஆழ்வாருடைய திருவடிக்கு அருகிலே எம்பெருமானை நம்மாழ்வாரை சேவிப்பதை போலே எழுந்தருளை பண்ணி வைத்து விடுவார்கள். அதாவது நம்மாழ்வார் மேலே மண்டபத்திலே ஆசனத்திலே எழுந்தருளி இருப்பார். அவரை சேவித்தபடி கீழே எம்பெருமானார் அவரை பார்த்தபடி எழுந்தருளி இருப்பார். அந்த சமயத்திலே அரைய சுவாமிகள் அவர்கள் கணினுஞ்சிறுத்தாம்பு பாசுரங்களை தாளத்தோட விண்ணப்பம் செய்வார்கள். அந்த சமயத்திலே எம்பெருமானாரிடத்திலிருந்து திருத்துழாயை நம்மாழ்வாருக்கு சமர்ப்பிக்கும் பாவத்திலே அர்ச்சக சுவாமி திருத்துழாயை எடுத்து நம்மாழ்வாரிடத்திலே சமர்ப்பிப்பார். இப்படி கணினுஞ்சிறுத்தாம்பு பாசுரங்கள் செதிக்கப்படும் பொழுதே நம்மாழ்வாரிடத்திலிருந்து மாலை பிரசாதம் எம்பெருமானாருக்கு அளிக்கப்படும், திருத்துழாய் பிரசாதம் அளிக்கப்படும். அதே போல ஸ்ரீராமானுஜம் அதுவும் எம்பெருமானாருக்கு அளிக்கப்படும். ஸ்ரீராமானுஜம் நம்மாழ்வாருடைய பாதுகைகளுக்கு ஸ்ரீராமானுஜம் என்று இங்கே திருநாமம், அதுவும் எம்பெருமானாருக்கு சமர்ப்பிக்கப்படும். அந்த கணினுஞ்சிறுத்தாம்பு சேவித்து முடித்த பிறகு மீண்டும் எம்பெருமானார் தன்னுடைய
இடத்துக்கு எழுந்தருள பண்ணப்படுவார் அந்த மண்டபத்துக்குள்ளேயே. அதற்கு பிறகு தொடர்ந்து சாற்று முறை ராமானுஜ நூற்றந்தாதி பாசுரங்களை சேவித்து பல்லாண்டு சேவித்து அதற்கு பிறகு உபதேச திருமாலையில் இருக்கக்கூடிய எம்பெருமானார் விஷயமான 3 பாசுரங்கள், இந்த 3 பாசுரங்களையும் சேவித்து அதற்கு பிறகு வாழி திருநாமங்கள், எம்பெருமானார் விஷயமான வாழி திருநாமங்கள் சேவிக்கப்பட்டு கடைசியாக எம்பெருமானாருடைய நாள்பாட்டு சேவிக்கப்பட்டு அதற்கு பிறகு எம்பெருமானார் அங்கிருந்து நம்மாழ்வாரிடத்திலிருந்து பிரியாவிடை பெற்றுக்கொண்டு வருவார். அப்பொழுதும் ஒரு ஆச்சரியமான வைபவம் உண்டு. நம்மாழ்வார் தன்னுடைய மண்டபத்திலிருந்து உள்ளே ஆஸ்தானத்துக்கு எழுந்தருள வேண்டும். அப்படி எழுந்தருளும் பொழுது நடைபாவாடை விரித்து சத்திர சாமரங்களோடே நம்மாழ்வார் கைத்தனமாக அர்ச்சக சுவாமிகளாலே எழுந்தருள பண்ணப்பட்டு தன்னுடைய ஆஸ்தான மண்டபத்தை சென்றடைவார். இது பிரத்யேகமாக இன்றைய தினம் எம்பெருமானாருக்காக இந்த அற்புதமான சேவை. பொதுவாக நித்தியமே இப்படி ஒரு வழக்கம் உண்டு. இருந்தாலும் இன்றைய தினம் பிரத்யேகமாக எம்பெருமானாருக்காக இந்த சேவை. இந்த கைத்தல சேவை முடிந்து நம்மாழ்வார் உள்ளே எழுந்தருளிய பிறகு மீண்டும் நம்மாழ்வாருடைய மாலை பிரசாதம் எம்பெருமானாருக்கு சமர்ப்பிக்கப்பட்டு மீண்டும் நம்மாழ்வாருடைய ஸ்ரீராமானுஜம், அதாவது அவருடைய திருவடி நிலைகள், அது எம்பெருமானாருக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அங்கிருந்து நம் எம்பெருமானார் பிரியாவிடை பெற்று தன்னுடைய சந்நிதி அங்கே வந்து சேருவார். வருகிற வழியிலே கூரத்தாழ்வான் சந்நிதியிலே ஒரு மங்களாசாசனமும், கூரத்தாழ்வான் எம்பெருமானாருக்கு மங்களாசாசனம் பண்ணுவார். அதுவும் நடக்கும். அதற்கு பிறகு எம்பெருமானார் சந்நிதிக்கு எழுந்தருளி இங்கே காலை கிரமங்கள் முடியும். அதற்கு பிறகு சாயங்கால கிரமங்கள், கத்தியத்திரைய சேவா காலம் உண்டு. அதற்கு பிறகு பெரிய சாட்சி முறை, இன்னும் பாசுரங்கள் திருமொழி கடைசி 10 சேவிக்கப்பட வேண்டும். திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவாய்மொழியிலே 10ஆம் 10 இதெல்லாம் சேவிக்கப்பட்டு பெரிய திருமடல் அதுவும் சேவிக்கப்பட்டு திருவாய்மொழி 10ஆம் 10 சேவிக்கப்பட்டு பெரிய சாற்று முறை அது ராத்திரி 11 மணி வரை இன்றைய தினம் நடக்கும். நாளைய தினம் 11ஆம் நாள் கந்தப்புடி உற்சவம் சதுர்வேதி மங்கலத்திலே புறப்பாடு நடக்கும். ராமானுஜ நூற்றந்தாதி கோஷ்டியோட ஆச்சரியமாக இந்த உற்சவமானது நாளையோட பூர்த்தியாகும். 11 நாட்கள் உற்சவம், 10 நாட்கள் உள்ளே சேவா காலம். 11ஆம் நாள் கந்தப்புடி வசந்தம், கந்தப்புடி உற்சவம். அது ராமானுஜ நூற்றந்தாதி கோஷ்டியோட அற்புதமாக நடக்கும். இதெல்லாம் இந்த சித்திரை திருவாதிரை வைபவம் ஆழ்வார் திருநேரிலே நடக்கக்கூடிய கிரமம். அதை சுருக்கமாக ஞாபகப்படுத்திக் கொண்டோம். இந்த திருவாய்மொழியை ஈன்ற முதல் தாய் சடகோபன், மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன், 2 பேரையும் சேர்த்து இந்த பகவத் விஷய காலக்ஷேபமும் சேர்த்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org